குட்டி குட்டி பொருள் வந்து விற்றுருந்தாங்க, அதை நான் ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 180 rupees, 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுதான் நான் வந்து 2 வியர் பண்ணியிருக்கேன். இது வந்து மெட்டீரியல் உட்டன் மெட்டீரியல், ரொம்பவே அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ உட்டன் மெட்டீரியல் நான் பேங்கிள் வாங்கினதே கிடையாது. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுனால நான் இந்த ஒரு செட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கிற ஒரு லேம்ப், அதாவது ஸ்டடி டெஸ்க் மேலே வச்சுக்கிற ஒரு லேம்ப் வந்து ஒன்று அழகாக இருந்தது. ஸோ இந்த லேம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3-in-1 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 380 rupees. நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். இந்த லேம்ப் வந்து நான் ப்ளூ கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய கலர்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது, க்ரீன், பிங்க் ஆல்சோ. இதில் வந்து கூடவே ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருந்தாங்க, பின்னாடி போர்ட்டல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 2 ஹோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. பென்சிலாக வச்சுக்கிறதுக்கு அட்ஜஸ்டபிள் லேம்ப் தான். ஸோ நம்ம வந்து எங்கே வேணால் எதுக்கேற்றாமலையும் மூவ் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நிச்சயமாக அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாண்டிலில் ஒரு கேண்டில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 80 rupees. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக சாண்டில் ஃப்ளேவரில் இருந்தது. நான் ஏற்றி பார்த்தேன். அடுத்ததாக ஒரு பேட்ச் க்யூட்டாக வாங்கியிருந்தேன், மூன் மாதிரி. இது வந்து ஜஸ்ட் 5 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு க்யூட்டான 2 பவுச், ஒன்று சின்ன பவுச், இன்னொன்று பெரிய பவுச். இதில் வந்து நான் என்னோடய ஏடிஎம் கார்டு அண்ட் தென் பார்லர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, எது வேணாலும் வந்து நம்ம வச்சுக்கலாம். பெருசில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது பாஸ்போர்ட் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பக்கத்தில் தான் அந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது பெருசு 34 அண்ட் தென் சின்னது பார்த்தீங்க அப்படின்னா 25. இது ரீசெண்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்குது. இருந்தது அப்படின்னா ஒன்றே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கையில் போகிறதுக்கு ஒரு சின்னதாக மணி மாதிரி வச்சு இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எரேசர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரேசர் நான் கலெக்ட் பண்ணி வச்சு இப்போ யூஸ் பண்ணலனாலும் ஸோ இது நான் 4 வாங்கியிருந்தேன். 4ம் சேர்த்து இது 35 ரூபாய் போட்டிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோக்காக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து சின்ன சின்னதாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் லேம்ப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பிங்க்கில் 6 அண்ட் தென் வந்து க்ரீனில் 6 சொல்லிட்டு நான் மொத்தம் 12 வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலெட் வாங்கியிருந்தேன். இந்த வாலெட் வந்து பாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக சாஃப்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 120 rupees சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, காயினும் வச்சுக்கலாம், கேஷும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரா பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ப்ரஷ் பென் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பர்டிகுலராக இந்த 6 கலர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இந்த 6 கலர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நான் ட்ரா பண்ணுறதுக்கும் ஒரு ட்ராயிங் புக் வந்து எனக்கு புதுசாக தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னோடய ட்ராயிங் புக் எல்லாமே அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து புதுசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து புதுசாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மேபி நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி ரைட்டிங் டேப்லெட். ஆக்சுவலாக இதோட இன்ச்சஸ் வந்து 8.5 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 264. இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம், பல்பம் அண்ட் தென் சாக் பீஸ் யூஸ் பண்ணி. பட் இப்போ இருக்கிற பசங்க இதை சாப்பிட்றாங்க. நாட் ஃபார் ஹெல்த், ஆக்சுவலி நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக. இதிலே பென் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெண்ணை நம்ம வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு இதில் எழுதினா போதும். டெலீட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டெலீட் பட்டன் ஒன்று இருக்குது. அந்த டெலீட் பட்டனை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ ஸ்லேட், பல்பம், சாக் பீஸ் வாங்கி கொடுத்து பசங்க சாப்பிட்றாங்க, அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். இது உங்களோட ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நான் வந்து எங்களோட பூஜா ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் பூஜா ரூம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பெரிய ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். அதை நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த கார்டனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 5 கலரில் ஒரு ஃப்ளவர் பாட் வாங்கியிருக்கேன். ஈச் வந்து 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக தெரிஞ்சுது. பட் இங்கே எல்லாமே ப்ரைஸி தான். ஸோ அதுக்காக வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ எனக்கு 5 தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் 5 வாங்கி வச்சுக்கிட்டேன். முன்னுக்கே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை சார்ஜ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சார்ஜ் பண்ணிட்டேன். லைட் எரியுது. சார்ஜ் வந்து கேபிளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த 2 ஹோலில் பெயின் அண்ட் வந்து இது பார்க்கும்போது ஷார்ப்னர் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ப்பும் சீக்கலாம். இப்போ நான் வந்து இதை செக் பண்ணுறதுக்காக நான் ஷார்ப்னர் அண்ட் தென் 2 பென்னை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்மால் டெமோ மாதிரி ஒன்று காட்டுறேன். ஸோ நான் 2 பென் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒன்று அந்த ஒன்று பென் வச்சுருக்கேன். ஸோ அந்த பென்சில் வந்து நான் ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஷார்ப் பண்ணுறேன். பென்சிலும் நல்லாவே ஷார்ப்பாச்சு. ஷார்ப்னரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து எங்கே கலெக்ட் ஆகுது அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ நான் எடுத்து பார்த்தேன் கலெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், உள்ளே வந்து ரொம்பவே அழகாக கலெக்ட் ஆயிருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லை. டேபிளும் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. நிச்சயமாக இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து ஏதாவது ஷாப்பில் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் ஸோ. லிங்க் கிடச்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டடி டேபிளில் வாங்கி வைங்க. மஸ்ட்டாக அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட் ஜார் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது 2-in-1 மாதிரி அழகாக இருந்தது. இது நம்ம வந்து நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிளாஸ்டிக் மாதிரியும் ஒன்று இருக்குது. ஸோ இது மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. அண்ட் தென் வந்து ஒன்று அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு ஜாரை நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 rupees போட்டிருந்தான். எனக்கு க்யூட்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ. சாய் சங்கீத் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட போயிருந்தேன். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நான் சின்னதாக ஷாப் பண்ணிவிட்டேன். அங்கே வீடியோ அலோடு இல்லை. ஸோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் ஒரு ஷாப்பிங் வீடியோவை போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லைஃப் ஃபேக்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புதுசாக ஆஃபரில் என்னோடய கிச்சனுக்காக ஒரு குக்வேர் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன குக்வேர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்னோடய புதுசாக வந்திருக்கிற கிச்சன் ஐட்டம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்ன வாங்கியிருக்கேன், குவாலிட்டியாக இருக்கா, ஸ்டடியாக இருக்கா, என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு நியூ இயர் ப்ளஸ் பொங்கல்னு சொல்லிட்டு டபுள் ஆஃபர் வந்துருச்சு. ஸோ அதில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஆஃபர் இப்போவும் இருக்குது. ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பிளாட்டினா பாப்புலர் பிராண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, சும்மா வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2770 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோக்கு வாங்கினேன் ஆஃபர் போய் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பிராண்டில் இப்போ ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு குக்கர்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நான் வந்து ப்ரெஸ்டீஜ்லேயே வாங்கிக்கலாம், அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிச்சனுக்கு மேட்சிங்காக நான் இந்த ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே போடக்கூடிய லிட் வந்து எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லிட்டோட இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே மூடக்கூடிய மெயினான ஒரு குக்கர்வேர் தான். ஸோ இது வந்து கடாய் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ என் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காதே இல்லாமல், ஐ மீன் அந்த 2 பிடி இல்லாமல் நான் ஒரு கடாய் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது அவ்வளோவா வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டர்டியாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து ஒரு கடாய் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ஆஃபரில் கிடச்சிது. இதுக்கு மூடி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதை வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். மூடியும் சரி, அதோட கடாயும் சரி ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை பேன் தான். திடீர்னு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மசாலா பண்ணுறோம், இல்லை வந்து மஞ்சூரியன் டைப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. சரி, இது ரெண்டுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே நான் வாங்கிட்டேன்.
ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் பேஸ்டு ஹேண்டில், ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம பிடிச்சி சமைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மூடி பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரை பேன் மேலேயும் வந்து நீங்கள் மூடிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடாய் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கடாய் மேலேயும் வந்து மாற்றி மாற்றி மூடிக்கலாம். ஸோ 2-in-1 அப்படிங்கிறதுனால இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஸோ கடாயும் சரி ஃப்ரை பேனும் சரி ரெண்டுமே வந்து 24 சென்டிமீட்டரில் தான் இருக்குது. நல்லா அகலமாகவும் இருக்குது, நல்ல குழியாகவும் இருக்குது. ஸோ பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டுமே வந்து ஆஃபரில் எனக்கு கிடச்சிது, அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த குக்கர் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து செப்பரேட்டாகவும் கிடைக்குது. ரேட்டும் வந்து செப்பரேட்டாக வாங்கினீங்க அப்படின்னா வந்து தனித்தனியாக வாங்கினா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது ரேட். பட் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஸோ இப்போ ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1900 ரூபாய். ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2770 ரூபாய் போட்டுருந்துச்சு. பட் இது எனக்கு ஆஃபரில் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் சேர்த்து நான் வெறும் 1900 தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று சேர்த்து கூடவே ஒரு ஹேக்கும் சொல்லிட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பாத்திரம் வாங்கினா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அது எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க வரவே வராது, அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது அது சின்ன ஹேக்கும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க, எதுவும் போடாமல் அப்படியே லைட்டாக பிச்சு எடுத்தாலே போதும். அந்த சூட்டிலே வந்து அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். உங்களுக்கு அந்த எந்த வித கம்மும் வந்து ஒட்டாது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் பிளாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சுருக்காங்க. அதை நான் லைட்டாக வந்து நெருப்பில் வாட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப காமிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, கை சுட்டுக்க போது பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து காட்டிட்டு அப்படியே பிச்சு பார்க்கலாம் வருதா இல்லையான்னு பாருங்கள் நீங்களே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு 2 to 3 செகண்ட் தான் வந்து நான் நெருப்பில் காட்டியிருப்பேன். அப்படியே எந்த வித கம்மும் இல்லாமல் அப்படியே சூப்பராக பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இது வந்து கிச்சன் ஐட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த ஹேக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஓகேவா? பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம்.